சுட சுட ரவா கிச்சடி ரெடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம ரவா கிச்சடி செஞ்சுக்கலாம். 1 கப் அளவு ரவா எடுத்து வச்சுருக்கேன். பீன்ஸு 1 பொட்டேட்டோ, 1 ஸ்மால் பீஸ் கேரட் இருந்துச்சு, அதை எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு, 2 பிக் அனியன்ஸ். இப்போது கடாய் வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிக்கிங்க. மிக்ஸ் பண்ணி கீ இருந்தால் கீ ஊற்றிக்கிங்க. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கேஷ்யூ நட் போட்டுருங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கின்னு ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தேவையாகிற அளவு பச்சை மிளகா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணாக்கா பீன்ஸும் பச்சை மிளகாக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது நம்மளுக்கு. ஓகே, இப்போ அனியன்ஸ் போட்டுக்கலாம். 2 பிக் ஆனியன் போட்டுங்க. ஆனியன் நீங்கள் அதிகமாக போட்டால் தான் கிச்சடி டேஸ்ட்டாக இருக்கும். அனியன்ஸ் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் எல்லாம் ஆகணும்னு இல்லை. அனியன்ஸ் வந்து ஒரு சாஃப்டாக பிங்கிஷ் கலர் வந்தால் போதும். இந்த அளவுக்கு சாஃப்டாக ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ தான் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி இருந்தால் நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு செஞ்சுன்னு இருக்கேன். இதையும் அந்த அனியனோட வதங்கட்டும். சால்ட் போட்டுங்க. இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். நம்மளுக்கு ரவா கிச்சடி ஒயிட்டாக வேணும்னா அப்படியே விட்டுடலாம். ஆனால் நான் கொஞ்சம் எல்லோவாக செய்ய போகிறேன். அதனால 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இந்த எல்லோயிஷ் கலரில் சாப்பிடும் போது ரவா கிச்சடி கொஞ்சம் நல்லா டெம்ப்டிங்காக இருக்கும். ஓகே, வெஜிடபிள்ஸ் ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. ஒரே ஒரு டொமேட்டோ, ஸ்மால் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும். பெருங்காயம், இஞ்சி கண்டிப்பாக போடுங்க உப்பிட்டுக்கு. நம்ம போட்டிருக்கிற வெஜிடபிள்ஸ், டொமேட்டோ இதெல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம இதிலேயே எடுத்து வச்சிருக்க ரவா போடுறோம். அதுக்கு தான் ஸ்டார்டிங்கில் ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றுனது. இந்த கப்பில் 1 கப்பு போட்டிருக்கேன். இதில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம ரவை. நீங்கள் எந்த ரவை எடுத்தாலும் இதே ப்ரொசீஜரில் செஞ்சு பாருங்கள். பன்சி ரவை, அப்புறம் புரோக்கன் வீட் ரவை, எது எடுத்தாலும் இதுலேயே செய்யுங்க. நான் இது உப்பிட்டு ரவைன்னு எடுத்திருக்கேன். இந்த ரவை ஃப்ரை ஆயிடுச்சுன்னு நம்மளுக்கு எப்படி தெரியுதுன்னா, ரவை ஃப்ரை ஆகுறது நல்ல ரவை வாசனை வரும், ஒரு நல்ல அரோமேட்டிக் ஸ்மெல் வரும். நல்லா கிட்டே இருந்து விட்டுட்டு போயிடாதீங்க. கிட்டே இருந்து நம்ம நல்லா இப்படி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஆகிடும். ரவை நல்லா இந்த மசாலா, வெஜிடபிள், ஆனியன்ஸோடு சேர்ந்து ஃப்ரை ஆகும்போது நம்மளுக்கு கிச்சடி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ரவை எடுத்தது இந்த கப்பில் 2.5 கப் அளவு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். இதே கப்பில் எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதுலேயே நம்ம 2.5 கப், 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ரவை ஃப்ரை ஆகிட்டு பிறகு தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும். கப். இப்போ பாருங்கள், 1/2 கப், 2.5 கப் வாட்டர். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துங்க, உப்பு டேஸ்ட் பார்த்துங்க. நம்ம ஆல்ரெடி அனியன் வெஜிடபிள் வதங்கும் போது உப்பு போட்டிருக்கோம். அதனால இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையாக இருந்தால் போட்டுக்கோங்க. இது இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சிம்மில் வச்சிடணும். ஃபுல் சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணணும். ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ளோ ரவை எப்பவுமே இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். தண்ணி ஊற்றிட்டு பிறகு ஃப்ளோ எப்படி இருக்கணும், நல்லா வாட்டரியாக இருக்கணும். அப்போ தான் இது நம்ம சிம்மில் வச்சுக்கலாம், நல்லா குக் ஆகி வரும்.
நீங்கள் பன்சி ரவை இல்லை broken wheat ரவை எடுத்தால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிங்க. இன்னொரு ½ கப் கூட எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிங்க. ஏன்னா அது கொஞ்சம் அதிகமாக தண்ணி இழுக்கும். நான் எடுத்தது உப்பிட்டு ரவை, அதனால 2½ கப் ஊற்றினேன் 1 கப்புக்கு. நீங்கள் பன்சி ரவை எடுத்திங்கன்னா இல்லை broken wheat ரவை எடுத்திங்கன்னா ஒரு ½ கப் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிங்க. கோல்டு வாட்டர் ஹாட் வாட்டர் எந்த தண்ணி ஊற்றினாலும் அதே மெஷர்மெண்ட் தான். இப்போ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி இலைகள் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நான் சிம்மில் வச்சுட்டு ரவை குக் ஆகட்டும். நீங்கள் சென்டரில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடணும். ஃபுல் சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 to 15 minutes அப்படியே க்ளோஸ் பண்ணி விடுங்க. 10 minutes ஆகட்டும். நான் ஃபுல் சிம்மில் வச்சு 10 minutes விட்டேன். இப்போது சர்வ் பண்ணிக்கலாம். வரும் நம்ம ஊற்றின தண்ணி மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இல்லை இன்னும் லூஸாக வேணும்னா நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிங்க. ஒரு 1/4 கப் இல்லை ½ கப் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே கொஞ்சம் கேஷ்யூ நட் போட்டுக்கலாம். அப்போ தான் பிளேட்டிங் பண்ணும்போது அழகாக இருக்கும். டிஃபன் பாக்ஸ் போடும்போது நல்லா ஆற வச்சுட்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா இது நல்லா எந்த ஃபுட்டுமே டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணும்போது நல்லா ஆற வச்சுட்டு தான் போடணும். இல்லைன்னா என்ன ஆகும், தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். ரவா கிச்சடி பிளேட்டிங் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம ரவா கிச்சடி. சுட சுட ரவா கிச்சடி ரெடி. நம்ம பிளேட்டிங்காக கேஷ்யூ நட் போட்டோம் இல்லைங்களா, பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் இன்னைக்கு ரவா கிச்சடி கூட பிக்கல் தான் வைக்கிறேன், மாங்காய் தொக்கு. நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சட்னி கூட செஞ்சு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் பிக்கல் தான் வைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் ரவா கிச்சடி செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், யூ ஆல் பை நெக்ஸ்ட் வீடியோ.